ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது இன்றைக்கு சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம். சோழ தேசத்திலிருந்து கணவனை இழந்த தனது மகளை அழைத்து கொண்டு அந்தன துறவி ஒருவர் புண்ணிய சேத்திரங்களுக்கு செல்லும் வழியிலே துறிஞ்சிக்குப்பம் என்ற கிராமத்தை அடைந்து ஊருக்கு வெளியே குன்றின் கீழ் பர்ணசாலை அமைத்து ஊருக்குள் சென்று யாசகம் விட்டு திரும்புகின்றார். இவ்வாறு 4-5 நாட்கள் ஆகின்றன. 6வது நாள் அவர் யாசகம் விட்டு திரும்புவதற்காக ஊருக்குள் சென்றபோது ஊருக்குள்ளே அனைத்து வீடுகளும் பூட்டி இருக்கின்றன. சரி, இன்றைக்கு இறைவனின் பெருங்கருணை தாமும் மகளும் பட்டினியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை அறிந்து அவர் வெறும் கையுடன் திரும்புகின்றார். அப்போது எதேச்சையாக அந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வருகின்றார்கள். அவர்களை பார்த்து ஊருக்குள்ளே ஏன் அனைத்து வீடுகளும் பூட்டி இருக்கின்றன என்று கேட்டபோது அந்த சிறுவர்கள் கூறிய பதிலை கேட்டு அவர் ஆடி போகின்றார். உள்ளம் வெடிக்கின்றது, இதயம் கணக்கின்றது. கண்ணிலிருந்து அந்த துறவிக்கு தாரை தாரையாக நீர் வடிகின்றது. அந்த சிறுவர்கள் வெள்ளந்தியாக கூறிய பதில் இதுதான்: சாமி, நீங்கள் எங்கிருந்தோ வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து இங்கே தங்கியிருப்பதாக ஊருக்குள்ளே பேசுகின்றார்கள் என்பதுதான் அது. இதை கேட்ட அந்த மகானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் அந்த சிறுவர்களை பார்த்து விறகும் வராட்டியும் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிடுகின்றார். தனது மகளை பார்த்து எனக்காக நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூறியபோது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை அறிந்த அந்த மகளும் அந்த துறவியின் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் ஒப்புக்கொள்கின்றார். சிறுவர்கள் கொண்டு வந்த வரட்டியையும் விறகையும் அடுக்க வைத்து அதன் மீது தனது மகளை படுக்க வைத்து கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து அக்னி பகவானுக்குரிய மந்திரத்தை உச்சாடனம் செய்து பிறகு மகளை நோக்கி கையை வீசுகின்றார். அவ்வளவுதான், கனப்பொழுதிலே அக்னிக்கு இரையாகிவிட்டாள் மகள். பிறகு வறண்டு போயிருந்த ஏரியிலே அந்த சிறுவர்களை அழைத்து பள்ளம் ஒன்றை தோண்ட செய்து நிஷ்டையிலே அமர்ந்து பள்ளத்தை மூடிவிட்டு வீட்டிற்கு செல்லும்போது மணலை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று அந்த சிறுவர்களை பார்த்து மகான் கூற அவர்களும் அவ்வாறே செய்து மணலை வீட்டிற்கு எடுத்து செல்கின்றார்கள். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அந்த மணல் கற்கண்டாகவும் மிட்டாயாகவும் மாறி இருக்கின்றன. இதை கேள்விப்பட்டு கண்ணுற்று ஊரார் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து பார்த்தபோது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்திலே இருந்த பாறையை உருட்டி அந்த பாறைக்கு பூஜை செய்து சந்நியாசி பாறை என்று இன்று வரை அழைத்து மகான் ஜீவசமாதி அடைந்த ஆடி மாதம் குரு பூஜையாக கொண்டாடுகின்றார்கள். மகான் அந்தணர் குலத்தை சார்ந்தவர் என்பதால் மகள் இறந்த அந்த இடத்திற்கு இன்றும் பாப்பாத்தி குட்டை என்று பெயர். மகானை இழித்த பழித்த அங்கே மகானின் செயலை அவமானப்படுத்தி பேசியவர்களின் வம்சம் பூண்டோடு அழிந்து போனது என்பதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற விந்தையான செய்தியாகும். ஓம் நமச்சிவாய். ஆடிய